மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருப்பவர்களை மீட்டுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு போனவுடன் அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான். அந்த உபத்திரவ காலத்திலே நீ இருக்கக்கூடாது என்றால் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படு, பரிசுத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து. யோவான் 8 அதிகாரம் 32 வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், விடுதலை வேறு எங்கும் இல்லை, சத்தியத்தில் தான் இருக்கிறது. சத்திய வேதாகமத்திலே இருக்கிறது. அந்த சத்திய வசனங்கள் சொல்லுவதை கேளுங்கள். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவதை கேளுங்கள். 7 முத்திரைகள் எப்பொழுது உடைக்கப்படும் என்கிற இந்த மகா பெரிய ரகசியம் சொல்லப்படுவதை கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 முத்திரைகளையும் உடைத்து விட்டாரா, அல்லது உடைத்துக் கொண்டிருக்கிறாரா, அல்லது உடைக்க போகிறாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 1 வசனம். உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டே. ஆம், 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகம் பிதாவினுடைய வலது கரத்திலே இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறக்க வேண்டுமென்றால் இந்த 7 முத்திரைகளையும் உடைக்க வேண்டும். இந்த 7 முத்திரைகளையும் உடைக்கும் பொழுது இந்த பூமியிலே பல பயங்கரங்கள் சம்பவிக்கும். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் பொழுது இந்த பூமியிலே ஒவ்வொரு பயங்கரம் சம்பவிக்கும். கர்த்தர் அந்த 7 முத்திரைகளையும் எப்பொழுது உடைப்பார்? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ஆம், அழுகிறார். தரிசனத்தை பார்க்கிற யோவான் அழுகிறார். அந்த புஸ்தகம் இருக்கிறது, அதை திறக்க முடியவில்லையே என்று அழுகிறார். ஏனென்றால் அந்த புஸ்தகத்தை சுற்றிலும் 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அந்த முத்திரைகளை உடைக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்துக்குள் என்ன இருக்கிறது? அந்த 7 முத்திரைகளை யார் உடைப்பார் என்று யோவான் அழுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆம், அந்த 7 முத்திரைகளை உடைக்கும்படியாக ஜெயம் கொண்டிருப்பது யார்? அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். யார் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்த அவர்தான் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம். அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முத்திரைகளை எப்பொழுது உடைப்பார்?